ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம். சார். வணக்கம் சார். நான் இப்போ உங்களுக்கு சிலபஸின் அடிப்படையில நாங்க பார்க்க போறது பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் இல்லையா? பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் தான் நாங்க பார்க்க போறோம். அந்த அடிப்படையில விலங்கு என்னுடைய வாய்ஸ் கேட்குதா? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். எக்கோ பண்ணதா இல்லை தானே? இல்ல சார். சரி, ஓகே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் பெடகோஜிக்கல் லீடர்ஷிப். பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், கற்பித்தலியல் தலைமைத்துவம் இல்லையா? கற்பித்தலியல் தலைமைத்துவம் பற்றி பார்க்க போறோம். உங்களோட பாடப்பரப்பு உங்களுக்கு தெரியும் தானே? பாடப்பரப்பு இதானுங்க. ஒரு செமஸ்டர் அடிப்படையில் உங்களுக்கு தரப்பட்ட பாடப்பரப்பு இதுதான். உங்களோட எல்லாத்தையும் சிலபஸ் இருக்குதா கையில? சிலபஸ் இருக்கு சார். கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் தான் சார் சிலபஸ் இருக்கு. எஸ், உண்மையில கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் உங்களோட சிலபஸ் இருக்குது. ஆனா உங்களோட பேப்பர் வந்து பெடகோஜிக்கல் லீடர்ஷிப் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன்னா அப்படித்தானே வந்தது இந்த ஒரு எக்ஸாம் பேப்பர்? ஓ சார், அப்படித்தான் வந்துச்சு. ரைட், ஓகே. உங்களுக்கு நான் பார்த்த உங்களோட சிலபஸை பார்த்த அடிப்படையில எனக்கு ஒன்றுபட்ட விளங்கு இது ஒரு கஷ்டமான பாடமா இல்லை. எனக்கு என்ன சவுண்ட் எக்கோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. அப்படியா இப்ப எக்கோ பண்ணதா? கொஞ்சம் உங்களோட மெட்டாக்கு மியூட் பண்ணீங்கன்னா நல்லது. இல்ல சார், பிரச்சனை இல்ல. மியூட் பண்ணிடுங்க. சிவப்பு நேரம் நோட் பண்ணி கதை போவோம். சரி, அந்த அடிப்படையில இப்ப நாங்கள் பெடகோஜிக்கல் லீடர்ஷிப்ல வந்து விசேஷமாக வந்து ஒரு 10 விஷயம் தான் படிக்கிறது கணக்கு இல்லை. ஆனா அந்த 10 விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இதுதானா அந்த ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட மிகவும் நெருக்கமான விஷயம் தான் அந்த பாடப்பரப்பு. சரி, அந்த அடிப்படையில் அது வந்து பிராக்டிக்கலான விஷயம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் தரப்பட்ட பேப்பர் பாடப்பரப்புல வந்து இதான் ஒரு சிலபஸ் கொண்டு கரிக்குலம் டெவலப்மெண்ட் கலைத்திட்டம். அந்த கலைத்திட்ட விருத்தியில வந்து திட்டமிடல், கலைத்திட்டத்தை திட்டமிடுறது, கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது, கலைத்திட்ட நடைமுறைப்படுத்தல், கலைத்திட்டத்தை மதிப்பீடு செய்யறது, இவ்வளவு வந்து கலைத்திட்ட விருத்தியில வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஹலோ, என்னுடைய சவுண்ட் இஷ்யூஸ் சொல்லுங்க. சரிதானே? தொடர்ந்து உண்மையில சொல்ல போனா இந்த பாடத்தை பொறுத்தவரை பிராக்டிக்கலோட கூடிய நாலேஜா தான் இது இருக்கு. சரிதானே? பிராக்டிக்கலோட கூடிய நாலேஜ் தான் உங்களோட இந்த வினாபத்திரத்துல இருக்கு. ஆனா கணக்கு பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா யோசிக்கிறீங்க, யோசிச்சிருக்கிறீங்க போடுறது, அதான் தவற விட்டுருப்பீங்க. இருந்தாலும் ரீகரெக்ஷனுக்கு போட்டீங்க, நல்ல முடிவு வரணும்னு நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு, இருந்தாலும் அது வர வரைக்கும் நீங்க காத்திருக்க கூடாதுன்றதுக்காக நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அந்த அடிப்படையில முதலாவது அழகு வந்து கலைத்திட்ட அபிவிருத்தி, கலைத்திட்ட வடிவமைப்பு. கலைத்திட்ட வடிவமைப்பு கரிக்குலம் டிசைன்ல வந்து அதனுடைய நோக்கம் என்ன, தேவைப்பாடு என்ன, கலைத்திட்ட வடிவமைப்பு தேவைப்பாடு என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்னென்ன இருக்க வேணும், போதனை சார் விடயங்கள் என்னென்ன இருக்க வேணும், அதுல எப்படி மதிப்பீடு செய்வது, கணிப்பீடு செய்வது. இரண்டாவது பாடப்பிறப்பு சூழ்நிலை பகுப்பாய்வு. வியாவி வாண்ட் டு பி, நாங்க எங்க இருக்கிறோம், அங்க எங்க இருக்க வேணும், ரைட், அந்த இடத்தை எப்படி அந்த கேப்பை ஃபில் பண்றது. மூன்றாவது யூனிட் வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல்ஸ், கருத்திட்ட அபிவிருத்திக்கான மாதிரிகள் என்று சொல்லி, மாதிரிகை அல்லது மாதிரிகள் என்று சொல்லி நாங்கள் நிறைய பார்க்கலாம். அதுல வந்து ஆப்ஜெக்டிவ் மாடல், சைக்கிளிக்கல் மாடல்ஸ், டைனமிக் மாடல், இன்டராக்ஷன் மாடல் என்று சொல்லி நிறைய மாதிரிகள், இந்த மாதிரிகளை நீங்க பார்க்கலாம். உண்மையில கலைத்திட்ட முகாமைத்தின் தொடர்பாக நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், பார்த்துருக்கீங்க தெரியும் உங்களுக்கு. கலைத்திட்ட
முகாமைத்துவம் இருக்கு. அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதே போல 3வது யூனிட்ல வந்து கலைத்திட்ட அபிவிருத்தி மாதிரிகளுக்கான நோக்கங்கள், கல்விசார் அனுபவங்கள், மதிப்பீடுகள் என்பது தொடர்பான விடயங்களை நீங்க பார்க்கலாம். இப்படி உங்களோட சிலபஸ் போய் கொண்டிருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? கலைத்திட்ட முகாமைத்துவத்துல படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க குமுதான், கிரிஜாயினி. சார் எங்களுக்கு ஞாபகம் இல்ல சார், நிறைய காலம் கடந்துருச்சு. அப்படியா? சார் சுபோஜினி இருக்கிறீங்களே. டி ரவிச்சந்திரன் சார் இருந்தாரு. சார் நான் ரவி சார் எங்க? சார் நுவரெலியா சார். நுவரெலியா. ஓகே ஓகே, டோன்ட் வரி. மேக்ஸிமம் என்னால இயலுமான அளவுக்கு நான் உதவி செய்யறேன். சரியா? சார் கரிக்குலம் மேனேஜ்மெண்ட்டும் பெடகாஜிக்கல் லீடர்ஷிப்பும் ரெண்டும் ஒன்னேவா சார்? ரெண்டும் ஒரே சிலபஸா சார்? உண்மையா? நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. இப்ப நாங்கள் பார்க்க விளங்கும் ரெண்டும் ஒன்றுதானன்றது. ஆனா அந்த பேப்பரின் வடிவமைப்பு கலைத்திட்ட முகாமைத்துவம் அல்லது கலைத்திட்ட அபிவிருத்தி தொடர்பாக தவிர்த்து வெறுமனே கேபிட்டலியல் தலைமைத்துவத்தை மாத்திரம் உள்ளடக்கியதாக தான் இந்த கடைசி பேப்பர் அமைஞ்சிருக்குது. அது ஒரு துரதிர்ஷ்டம். ஒரு சிலபஸ முழுமையாக கவர் பண்ண மாதிரி இல்லை. ரெண்டும் ரிலேஷன்ஸ், தொடர்புடையது. அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தருவேன். என்ன கற்பித்தலில் தலைமைத்துவம் என்றால் என்ன, பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் என்ற என்ன என்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அது விளங்க. சரியானே? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குதா, வித்தியாசம் இருக்குதான்றது. ஒரு கலை திட்டம் இல்லாமலுக்கு கற்பித்தலியல் நடக்காது இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா? கலை திட்டம் என்றது என்னது? பாடவிதானம். என்ன சொல்றீங்க? பாடவிதானம் இல்லாமலுக்கு எங்களால கற்பிக்க முடியாது ஆசிரியர்களால. ஆகவே பாடவிதானம் என்றது மிக முக்கியமானது. பாடவிதானம் இல்லாமலுக்கு நாங்கள் எதையும் கற்பிக்க முடியாது. கற்பித்தல் இயல் என்று ஏன் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்தது கற்பித்தல் இயல் என்று? சொல்லுங்க, ஏன் வந்தது? கற்பித்தல் இயல் ரெண்டு ஏன் வந்தது? அதுல சில முறைகள் இருக்கிறபடியால். அந்த இயல் என்பது லொஜி என்று முடியும். அதை பாத்தீங்கன்னா உண்மையில இந்த எப்படி சொல்லுவேன், டெக்னாலஜி இல்லையா, தொழில்நுட்பவியல், என்ன சைக்காலஜி, உளவியல். இயல் என்பது துறை. சரிதானே? அப்ப துறை சார் அறிவு. அதனாடிதான் நாங்கள் அதை என்ன சொல்றோம், இயல் என்று சொல்றோம். இது கற்பித்தல் துறைசார் இயல் என்றபடியால், கற்பித்தல் துறைசார் அறிவை நாங்கள் பெறுறபடியால் அதை கற்பித்தல் இயல் என்று நாங்கள் சொல்றோம். அவ்வளவுதான். அப்ப கற்பித்தல் எப்ப நடக்கும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சுபோஜினி, எப்ப நடக்கும்? சுதர்ஷன் சார், கற்பித்தல் எப்ப நடக்கும்? பாடவிதானம் கொண்டு தானே கற்பிக்கலாம் இல்லையா? ரவி சார், பாடவிதானம் அல்லது பாடத்திட்டம் அல்லது கலைத்திட்டம் கொண்டுதான் கற்பிக்கலாம். அது இல்லாமலுக்கு கற்பித்தல் செய்ய முடியாது. ஆகவே அதனாடிதான் ரெண்டும் ஒன்று என்று நான் சொல்ல வரணும். ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. சரியா? அந்த அடிப்படையில இப்ப நாங்கள் பார்ப்போம். இந்த பாடத்திட்டத்துக்கு, இந்த பாடத்துக்குள்ள வந்து கலைத்திட்ட முகாமைத்துவம் என்று நீங்க சொன்னாலும் சரிதான், அல்லது இப்போதைக்கு தற்போதைக்கு கற்பித்தலியல் தலைமைத்துவம் சொன்னாலும் சரிதான், அதுக்குள்ள இந்த விஷயம் இருக்குது. இதுதான் உங்களுக்கு என்ஐ அளவு வடிவமைச்சு தரப்பட்ட சிலபஸ். 4வது விஷயம் பாருங்க, சாரி 3வது விஷயத்துல பாருங்க. 3 பாடசாலை கலைத்திட்ட வேலை சட்டத்து தொடர்பான அடிப்படை கூறுகள். சிலபஸ் என்றால் என்ன, கற்றல் கற்பித்தல் என்றால் என்ன, முறையியல் என்றால் என்ன, மெத்தடாலஜி, ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன், மதிப்பீட்டுக்குமான நடைமுறைகள் என்ன என்பது தொடர்பான அடிப்படை விஷயங்கள்
பாடசாலை கிடைத்திட்ட வேலை சட்டகத்துக்குள்ள இந்த விஷயம் பார்க்கணும். ஒன்று சிலபஸ், அதாவது பாடத்திட்டம். பாடவிதானம் இல்லை, பாடவிதானம் கரிக்குலம் கலை திட்டம். இது சிலபஸ்ன்றது பாடத்திட்டம். கேபிட்டல் முறையில் மற்றது மதிப்பீடு கணிப்பீட்டுக்குமான நடைமுறை. 4வது அழகு பாருங்க, சிலபஸ் தனியா பார்க்கணும். சிலபஸை பார்க்கக்குள்ள லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் பேறுகள் என்ன வரும், சரிதானே, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, எவ்வளவு காலம் எடுக்கும், இதுகளெல்லாம் பார்க்கணும். இப்படி போக்கில் 4, 5, 6 சொல்லி 7, 8 உங்களுடைய பாட சிலபஸ் பிறந்து போகுது. இருந்தாலும் இது தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தை எந்த அறிவு கட்டிய வரையில நான் உங்களுக்கு தரலாம் தெரிவிக்கிறேன். ஹலோ சார், ஷாமணப்பட்டிருக்கா? ஷாமணப்பட்டிருக்குதானே? இது தவிர 9வது அறிவு பாருங்க, சூப்பர்விஷன். ஏன் சூப்பர்விஷன், என்னதுக்கு தேவை, எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், சூப்பர்விஷன் வகை, மேற்பார்வையின் வகைகள், உள்ளக வெளியக, இப்படி 10 அழகு தந்திருக்கும் உங்களோட என்னையினுடைய பாடப்பரப்புல. இதுகளுக்குள்ளதான் ஒரு வினாக்களை முழுமையாக உள்ளடக்கியதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுதான், இல்லை, சரிதானே. இருந்தாலும் பொதுவாக எந்த அறிவு கட்டிய வரையில உங்களுக்கு இந்த லீடர்ஷிப், அதாவது பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் என்னன்றது தொடர்பாக நான் விளக்கம் அளிக்கக்குள்ள ஒரு 10 விஷயங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த 10 விஷயங்கள் தொடர்பாக நீங்க படிச்சிருந்தா தாராளமாக போதும். அதுல ஒன்றுதான் முதலாவது விஷயம் பாருங்க. அதுக்கு முதல்ல பெடகாஜிக்கல் என்னன்னு கேட்டீங்களோ, நான் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல நோட்ஸ் தருவேன் உங்களுக்கு, சரியா? இப்போதைக்கு ஒரு விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, சரியா? சுபோஜனமே ரைட். பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் என்னடா, அது உங்களோட கற்றல் செயல்முறைகள் இருக்குதானே, நடைமுறைகள், அதை முன்னேற்றுவதற்காக வழிப்படுத்துவதை நோக்காக கொண்டது. ஒரு கல்வி ஒழுங்கமைப்புக்குள்ள அதாவது பாடசாலை இல்லையா, கற்பித்தல் பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இல்லையா, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, இணைந்த பல்கலைக்கழகங்கள், திறந்த பல்கலைக்கழகங்கள் என்று நடக்கும் இல்லையா. ஸோ விதின் த எஜுகேஷனல் செட்டிங்ஸ், அந்த கல்வி ஒழுங்கமைப்புக்குள்ள ஏதோ ஒரு நிறுவனத்தை நீ எடுத்தாலும் சரிதான், பிரச்சனை இல்லை. கல்வி ஒழுங்கமைப்புக்குள்ள ரைட், கற்றல் கற்பித்தல் நடைமுறைகளை முன்னேற்றுவதையும் அதனை வழிப்படுத்தலையும் நோக்காக கொண்ட அல்லது அதனை கவனத்தில் கொண்ட ஒரு துறைதான் இந்த கற்பித்தலியல் தலைமைத்துவம் சொல்லுவோம். அப்ப இங்க பாருங்க, the focus on guiding and improving teaching and learning practices within the educational settings. அவங்க மிக முக்கியமானது 2 விஷயம், வழிப்படுத்துறது, கைடிங் அண்ட் இம்ப்ரூவிங், முன்னேற்றம் செய்யறது. எதை? கற்பித்தல் செயல்முறைகள். அப்ப இங்க 2 வேலை நடக்குது. இந்த கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல மிக முக்கியமான விஷயம் இதுதான், சரியோ? கற்றல் செயல்முறைகள் அல்லது நடைமுறைகளை சரியாக வழிப்படுத்தி அதனை இம்ப்ரூவ் பண்றது, சிறப்பாக நடைபெறுவதற்கு, முன்னேற்றம் அடைய செய்வதற்கு வழிப்படுத்துவதை கவனத்தில் கொண்ட ஒன்றுதான் இந்த கற்பித்தலியல் தலைமைத்துவம், வேறொன்றுவே இல்லை. அப்படியாக இருந்தால் கற்பித்தலியல் தலைமைத்துவத்துக்குள்ள நாம படிக்க வேண்டிய பாடப்பரப்பு, நான் சொல்ற விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கலாம், ஏற்கனவே என்னுடைய பாடப்பரப்புகள் இருக்கலாம். ஒன்று கல்வி, எஜுகேஷனல் தியரிஸ் அண்ட் பிராக்டிசஸ், கற்பித்தல் கொள்கைகளும் நடைமுறைகளும். அடுத்தது கலைத்திட்ட அபிவிருத்தி. மூன்றாவது instructional strategies, exploring different teaching methods and strategies to enhance student learning. அப்ப மூன்றாவது விஷயம் நீங்க என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டால், போதனை சார் உபாயங்கள். அதாவது போதனை என்றால் என்ன? கற்பித்தல் செயல்முறை சார்பான உபாயங்கள். அப்போ அது என்னத்துக்காக அதை நாங்க படிக்க வேண்டும் என்று கேட்டால், கற்பித்தல் முறைகள், வெவ்வேறுபட்ட கற்பித்தல் முறைகள் தொடர்பான முறைகளை
கண்டறிவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும், மாணவருடைய கற்றலை மேம்படுத்துவதற்கான உபாயங்களை கண்டறிவதற்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், போதனைசார் நுட்பங்களை நீங்கள் இந்த உபாயங்களை அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது விடயம், அது அழகாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முதலாவது அழகு கல்விக் கொள்கைகளும் கல்வி கோட்பாடுகளும் நடைமுறைகளும், கலைத்திட்ட வடிவமைப்பு. மூன்றாவது போதனைசார் உபாயங்கள் அல்லது தந்திர உபாயங்கள். நாலாவது கணிப்பீடும் மதிப்பீடும், அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன். ஐந்தாவது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அதாவது உங்களுடைய வான்மைத்துவ விருத்தி, தொழில் வான்மைத்துவ அபிவிருத்தி டீச்சர்ஸ். ஆறாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், தலைமைத்துவ திறன்கள். ஏழாவது எஜுகேஷனல் பாலிசி ரிஃபார்ம்ஸ், கல்விக் கொள்கைகளும் அதுக்கேற்றவாறான மறுசீரமைப்புகளும். எட்டாவது டெக்னாலஜி இன்டிகிரேஷன், எப்படி தொழில்நுட்பத்தை நாங்கள் அதுக்குள்ள உள்வாங்கிக் கொள்றது. ஒன்பதாவது ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதாவது சரிநிகர் தன்மையும் உள்வாங்குதலும் அல்லது உள்ளடங்கலும். பத்தாவது ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ், பிரதிபலிப்பு நடைமுறைகள் செயல்முறை. அப்ப டீச்சிங் லேர்னிங், ஒரு டீச்சர் வகுப்பறையில படிப்பிச்சா ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல் வச்சிருக்கிறார். ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல்ல தன்னுடைய நோட் எடுத்துக்கொள்வாங்க. இன்றைக்கு கற்ற கற்பித்தல் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனாக எனக்கு கிடைச்சது. சரிதானே? So encouraging self-reflection among educators to continuously improve their teaching practices. ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், அதாவது சொல்றது பிரதிபலிப்பு குறிப்பேடு, தமிழ்ல சொல்லுவோம். பிரதிபலிப்பு குறிப்பேடு ஒரு ஆசிரியரிடம் இருந்தால் அவர் தன்னைத்தானே தன்னுடைய கற்ற கற்பித்தல் அல்லது கற்பித்தல் முறைகளை முன்னேற்றம் செய்து தொடர்ச்சியாக முன்னேற்றம் செய்து கொள்வதற்காக அந்த கற்பித்தல் பிரதிபலிப்பு குறிப்பேடு தனக்கு உதவி செய்யும். ஆகவே சுய பிரதிபலிப்பு கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் கற்பிப்பவர்களும் ஏற்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இந்த 10 விஷயங்களையும் படிச்சாலே நீங்கள் போதும் இந்த பெடகாஜிக்கல் லீடர்ஷிப். ஹலோ, விளங்குதா? விளங்கு சார். ஏது பிரச்சனைனா கேட்பாங்க. சரி சார், தமிழ்ல நோட்ஸ் தருவீங்க தானே சார்? எதுமா தமிழ்ல நோட்ஸ் தருவீங்க தானே சார்? தமிழ்ல நோட்ஸ் கட்டாயம் தரும். ஓகே சார், பெடகாஜியும் கரிக்குலம் மேனேஜ்மென்ட்டும் ஒரே விஷயம் தானா சார்? பெடகாஜி உண்மையா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பிறகு 1 minute. உண்மையா பெடகாஜிக்கல் என்றால் இந்த கலைத்திட்ட முகாமைத்துவத்தில் ஒரு பகுதி, முழுமை இல்லை. முழுமை என்று நான் சொல்றேன். கற்பித்தல் டீச்சிங் ஒரு எதை டீச்சிங் பண்ணலாம்? கலைத்திட்டத்தை, பாடத்திட்டத்தை இல்லையா? பாடத்திட்டத்தை படிப்பிக்கலாம் ஒரு ஆசிரியர். அப்ப பாடத்திட்டம் இல்லாமலுக்கு நாங்க படிப்பிக்கலாம் இல்லையா? அப்ப கலைத்திட்டம் என்பது இந்த கலைத்திட்டத்துக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? பாடவிதானம். பாடவிதானம் என்றால் என்ன? ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று இல்லையா? கல்வியலாளர்களால் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் ஒரு கல்வி முறையமைப்பினூடாக, ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கூடாக என்னென்னத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கு என்பதை சிந்தித்து, அதாவது அந்த கல்வி முறை அமைப்பினூடாக அடையப்பட வேண்டிய குறிக்கோள், கல்வி குறிக்கோள்களை தீர்மானித்து அந்த கல்வி குறிக்கோள்களை அடையக்கூடியவாறு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட கலை திட்டம், அந்த கலை திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துகிறோம். பாடசாலை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் கலை திட்டம் முகாமை செய்யப்படுது. திட்டமிடல் சரிதானே? PODC, பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங் அண்ட் கண்ட்ரோல். முகாமைத்துவத்தினுடைய 4 தொழிற்சார், அதாவது 4 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், முகாமை செய்தல். 4 என்ன சொல்றது? 4 ஃபங்க்ஷன் சொல்லுவோம், தொழிற்பாடுகள். பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், கண்ட்ரோலிங். திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், வெளிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். இந்த 4 முகாமைத்துவத்துடைய 4 தொழிற்பாடுகள். அப்ப கலை திட்டத்தை திட்டமிடுறது உண்டு, முதலாவது படி. அதை ஒழுங்கமைக்கிறது என்னத்துக்கு? நடைமுறை அமலாக்கம் செய்யறதுக்கு. வழிபடுத்துறது
சரியான முறையில் நடைபெறுவதற்கு ஒதுக்கப்பட்ட வளங்கள் வெண்முறையாகாமல் இருப்பதற்கு அதை சரியாக கண்ட்ரோலிங் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும். இது நான் சொல்ல வர என்னன்னு கேட்டால், கலைத்திட்டம் ஒன்று, கலைத்திட்டத்தை தான் பாடவிதானம் பண்றோம். அந்த கலைத்திட்டம் ஒவ்வொரு கிரேட்ஸுக்கும் வேறுபட்ட பாடத்திட்டங்களை கொண்டிருக்கும். ஓமா இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொரு வகுப்புக்கும் பாடத்திட்டங்களை படிப்பிக்கிறதுக்கு தான் நாங்கள் கற்பித்தல் முறைகளை தேடுறோம். நிறைய கற்பித்தல் முறைகள் இருக்குது. இப்ப பிளாண்டட் லேர்னிங் சொல்றோம் இல்லையா? கலப்பு முறை கற்பித்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாண்டட் லேர்னிங், கலப்பு முறை கற்பித்தல். அப்போ நான் சொல்ல வரேன்னு கேட்டா, எல்லா கற்பித்தல் முறைகளையும் உபயோகித்து நாங்கள் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுவோம் இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொரு கற்பித்தல் முறைகள் பற்றிய அறிவையும் பெறுவதுதான் கற்பித்தல் இயல் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அந்த கற்பித்தல் நடைமுறைகளை மேற்கொள்ற கூட்டத்தை ஆசிரியர்களை முகாமை செய்வதற்கு, தலைமைத்துவம் செய்வதற்கு ஒருவர் இருப்பார் இல்லையா? அதிபர், உப அதிபர், அதுக்கு பிரதி அதிபர், உப அதிபர், அங்க பகுதி தலைவர்கள், பாடணிப்பாளர்கள், ஆசிரியர்கள் என்றுதான் இருக்கிறோம் இல்லையா? அப்ப இதற்கு நாங்கள் போதனை சார் தலைமைத்துவம் என்றும் இன்னொரு விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்வோம். போதனை சார் தலைமைத்துவம் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப். இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் வேறு, குழப்பிக் கொள்ளக்கூடாது. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் வேறு, பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் வேறு, உண்மையத்தில் வேற கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் வேறு. கரிக்குலம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பகுதி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப்பும் இந்த பெடகாஜிக்கல் லீடர்ஷிப். இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் போதனா தலைமைத்துவத்துக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது, கேள்வி வந்தது சோதனையில. உண்மையாமா போதனை சார் தலைமைத்துவம் வேறு, கற்பித்தலியல் தலைமைத்துவம் வேறு. அப்ப ஒரு பெரிய ஒரு தொடையா நீங்க கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறீடா, அதுக்குள்ள உள்ள சின்ன சின்ன பகுதி தான் இந்த இது விளங்குதோ. ஆனா ஒரு கலைத்திட்ட முகாமைத்துவம் சரியாக முகாமை செய்யப்படுவதற்கு எது முக்கியம் என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆசிரியரை கற்பித்தலும் மாணவருடைய கற்றலும். பள்ளிக்கூடத்தில் நீங்க என்னதான் செய்தாலும் எங்களுக்கு மிக முக்கியமான விடயம் என்னது? கற்றல், கற்பித்தல். விளங்குதோ? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்றதா இருந்தால் ஆசிரியருடைய கற்பித்தல் திறன் மேம்படுத்தப்படணும் இல்லையா? அப்ப ஆசிரியருடைய கற்பித்தல் திறனை மேம்படுத்துவது, அதனை மேற்பார்வை செய்வது, அவர்களுக்கு வசதி அளிப்பது, அவர்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தி கொடுப்பது, இதுகளை எல்லாம் செய்கின்ற தலைமைத்துவம் தான் பெடகாஜிக்கல் லீடர்ஷிப். தலைமைத்துவம் பெற, முகாமைத்துவம் பெற. ஓகே, ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார், ஓம். தலைமைத்துவம் பெற, முகாமைத்துவம் பெற என்ன? சரியானதை சரியான நேரத்தில் செய்யறது என்னது? அதான் முகாமைத்துவம். சரியானதை சரியான நேரத்தில் செய்வது முகாமைத்துவம். அப்ப தலைமைத்துவம் வேண்டாம் என்ன? அதுக்கு தலைமை தாங்குறது சார், ஒவ்வொரு விடயத்துக்கும் சரியான செய்யறதுக்காக ஒழுங்கமை இருக்கிறதா முகாமைத்துவம். அத ஒழுங்கமைத்து எடுக்கிறதா முகாமைத்துவம். தலைமைத்துவம் அதை கொண்டு செய்யறது. தலைமைத்துவம் சொன்னால் அதை கொண்டு நடாத்துறது, வழிபடுத்துறது, என்ன நடாத்துறது. ஆனா முகாமைத்துவம் 4 விஷயம் இருக்குது இல்லையா? திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். ஒழுங்கமைத்தல், வழிபடுத்தல், கட்டுப்படுத்தல், நெறிப்படுத்தல். நீ இதுல எனக்கு சரியான கவலையா இருக்கிறால் நீங்க எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீர்கள். கலைத்திட்ட முகாமைத்துவம் கற்பித்தல் தலைமைத்துவம் உண்டா என்ன கேட்டா, கலைத்திட்ட முகாமைத்துவத்துல மிக முக்கியமான ஒரு கூறுதான் இந்த பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் தான் சொல்லுவோம். ஓகே, என்னுடைய பதிவு சரியா? அதுல பிரதான பகுதி என்னையா? அதுல பிரதான
பகுதி என்று சொல்லலாம் சார். தலைமை இது கலைத்திட்டத்துல கலைத்திட்ட முகாமைத்துவத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. பகுதி. ஓகே சார். அப்ப எங்களுக்கு பேப்பர் வரைக்க சார் பெடகோஜின்னா பேப்பர் வந்தது. அப்ப அவைய கூட மென்ஷன் பண்ணிருக்கிறோம். பெடகோஜி விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணபடியா தான் நாங்கள் மற்ற விஷயத்துக்குள்ள சிலவிட போடாதான் எங்களுக்கு வரையிலே தெரியல சார். ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கணும், பேப்பர் தலைப்பை கலைத்திட்ட முகாமைத்துவம் வச்சிருக்க வேணும். எங்களுக்கு பேப்பரை பார்த்து ஒரு கன்ஃபியூஸ். கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் படிச்சு நாங்கள் பெடகோஜி என்று வருகுது. அப்ப அதுல ஒரு கன்ஃபியூஸ். ஆனா கேள்வியில இந்த போதனா தலைமைத்துவத்தை பற்றி நினைக்கிறேன் மேபி 2 கேள்வி வந்திருக்கோம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியில கொஞ்சம் குட்டி குட்டிகளை கணக்கு வந்தது சார். அது அதுல கொஞ்சம் கூட போதனா தலைமைத்துவம் அதுல கொஞ்சம் கூட கேள்வி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்ப எனக்கு அப்ப இந்த போதனா தலைமைத்துவம் நாங்கள் கூட ட்ரெஸ் பண்ணி படிக்கல அந்த கரிக்குலம் மேனேஜ்மெண்ட்ல. அப்ப அப்படி படிக்காதால அப்ப அது புது விஷயம் மாதிரி கிடந்தா. ஆனா செய்து நான் சார் நான் ஃபீல் பண்ணேன் செய்து. மற்ற எல்லாத்துக்குமே இருக்கு, இது ஃபெயில். எல்லாருக்கும் இதுல இருக்கிற எல்லாருக்குமே மற்ற பாடங்களே இதுதான் பிரச்சனை. அப்ப அது கொஞ்சம் எங்களுக்கு கேள்விக்குரியாதான். தெரியுமா, இந்த போதனா தலைமைத்துவம் இதை பொறுத்தவரை கலைத்திட்ட முகாமைத்துவத்துக்குள்ள ஒரு பகுதி. அதே போல பெடகஜிக்கல் அதாவது கற்பித்தலியல் தலைமைத்துவம் இன்னும் ஒரு பகுதி. போதனை என்றது என்னது, கற்றல் கற்பித்தல் செயல்பாடு இல்லையா? ஆனா பெடகஜிக்கல் லீடர்ஷிப் என்பது என்னது, தனியாக கற்பித்தலியல் மட்டும், கற்றலியல் இல்லை. விளங்குது நான் சொல்றது? வெறுமனே கற்பித்தலியல் ஒரு பெரிய நிறைய விஷயம் இருக்குப்பா. அதுலயே மாஸ்டர் செய்யலாம் தனியாகவே. பெடகஜிக்கல்லயே தனியா மாஸ்டர் செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? ஆகவே கற்பித்தலியல் என்றது உண்மையா தனியாக பிரிச்சு பார்க்கப்படுறது. இது ஒரு நவீன போக்காக காணப்படுது. இப்ப எல்லா யூனிவர்சிட்டியும் அநேகமாக ஃபாரின் யூனிவர்சிட்டியில எல்லாம் சரிதானே பெடகஜிக்கல் லீடர்ஷிப் ஒரு பாடமாக போட்டிருக்காங்க. பிஇடி, எம்இடி, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை தேடி டிகிரி கோர்சஸ் செய்கிறார்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடமாக அமையும். சரியோ? சரி, இப்ப நாங்க பெடகஜிக்கல் லீடர்ஷிப்ல உங்களுக்கு போன முறை அந்த பேப்பர் இருக்குதா? இல்ல இருக்குதா? அனுப்பிவிடு. சிம்பிளா இப்ப நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நோட் பண்றீங்களா? அதாவது கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல 10 விஷயம் தான். ஒன்று சொல்லுங்க, தமிழ் எழுதுறீங்களா? கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளும் எழுதுறீங்களா? ஆமா சார். இப்போதைக்கு சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் வேறொரு செய்ய போறோம். கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளும் கலைத்திட்ட அபிவிருத்தி நோட்ஸ் மாதிரி தருவீங்க தானே சார்? பிறகு நாங்க சும்மா நோட் பண்றோம். இப்ப நீங்க நோட் பண்ணுங்க. நான் அது கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி பிறகு நோட்ஸ் உங்களுக்கு தந்து விடுவேன். நான் படிப்புக்கும் பொழுது நோட்ஸ் எடுக்க இயலுமான வேற. சரியா? இந்த இங்கிலீஷையும் போடுங்க சார், அப்புறம் தமிழையும் போடுங்க. ஓகே 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 சார். சரியா? இது உண்மையா நான் உங்களுக்கு படிப்பிக்கணும்ன்றதுக்காக நிறைய தேடி எடுத்திருக்கேன். சுருக்கமாக விஷயங்களை நோட் பண்ணி எடுத்திருக்கேன். சரியா? சரி சார். அந்த அடிப்படையில கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளும் கலைத்திட்ட அபிவிருத்தி. வேகமா போறணும், கொஞ்சம் கூட படிக்கணும். மூன்றாவது போதனை சார் உபாயங்கள். நாலாவது கணிப்பீடும் மதிப்பீடும். ஐந்தாவது வான்மைத்துவ அபிவிருத்தி அல்லது தொழில் வான்மைத்துவ அபிவிருத்தி. ஐந்தாவது தொழில் வான்மைத்துவ அபிவிருத்தி. ஆறாவது தலைமைத்துவ திறன். ஏழாவது
கல்விக் கொள்கைகளும் மறுசீரமைப்பும், எட்டாவது தொழில்நுட்பத்தை தொகை நிலைப்படுத்தல். ஒன்பதாவது சரிநிகர்த்தன்மையும் உள்ளடக்கலும். பத்தாவது பிரதிபலிப்பு நடைமுறைகள், ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிசஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். கீழே எழுதி கொடுங்க. எனவே கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது, இந்த வரையறை எழுதி கொடுங்க. கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது கல்வி ஒழுங்கமைப்பினுள் கற்றல் கற்பித்தல் நடைமுறைகளை வழிப்படுத்தலும் மேம்படுத்துதலும் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டதே கற்பித்தலியல் தலைமைத்துவமாகும். கற்பித்தலியல் தலைமைத்துவமாகும். இப்போ உங்களுடைய என்ஐயுடைய சிலபஸின் படி நாங்க பார்த்தோமாக இருந்தால் நம்ம சொன்ன பாடப்பரப்பு இருக்காண்டு பாருங்க. பண்ணி முதலாவது இருந்தா டிக் பண்ணி கொடுங்க. இங்க எழுதி தமிழ்ல எழுதினது டிக் பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க, கீழே 10வது விஷயத்துக்கு 11வது ஏரியாஸ் ஃபார் டெவலப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கலை திட்டம், ஆளணி, பாடசாலை சமூக தொடர்புகள், பௌதிய வளங்கள், நிர்வாக நடைமுறைகள், மாணவருக்கு உதவி அளிக்கின்ற சேவைகள் என்பது தொடர்பாக என்னது, அதாவது அந்த அந்த துறைகள் தொடர்பான தரத்தை விருத்தி செய்தல். அது இல்லைத்தானே, அது இல்லை. அடுத்தது பப்ளிக் எக்ஸாமினேஷன், ஸ்கூல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இருக்குதா நம்மளோட பாடத்துல போல தொடர்புடையதா எங்கேயாவது? இல்ல சார். இருக்குதானே? அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் இருக்குல்லோ. ஹலோ கேக்குறீங்களா? அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் இருக்கு, கணிப்பீடு மதிப்பீடு இருக்கு. விளங்கு இல்ல சத்தமாக இருக்குது சார். கணிப்பீடும் மதிப்பீடும் இருக்கு. மற்றது ஸ்கூல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இருக்குதா? அது இல்லை. அப்ப மேலதிகமா பார்க்கணும். அடுத்து சூப்பர்விஷன் இருக்குதா? மேற்பார்வை இருக்குதா நம்மளுக்கு அங்க தமிழ்ல? இல்ல சார். இல்ல சார். இல்ல மேற்பார்வை நாங்க படிச்சது எங்க மேற்பார்வை படிப்பிச்சவங்க சொல்லுங்க. அங்க இல்ல. இப்ப நான் தந்த விலங்கு இல்ல. மேற்பார்வை எங்களுக்கு போன முறை படிப்பிச்சவையில் சார். இதுக்குள்ள இல்ல. நான் சொல்ல வரேன்னா, நான் அந்த 10 கம்போனன்ட்ஸ் இதுக்குள்ள வர விஷயத்தையும் பாருங்க. சரி. கரிக்குலம் டெவலப்மெண்ட் இருக்கு தானே, அது 7வது தொடர்புடையதா இருக்கு. இங்க இருக்கு 7வது.
sir. Method of ஓகே educational கலைஞர் literacy classroom, school, educational divisions, education zone. இது தொடர்பாக ஆர்கனைசேஷன் நிறுவனங்கள், அதாவது கல்விசார் அமைப்புகள், நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன் என்று நம்ம அதை பார்க்கலாம். கலை திட்டத்துக்குள்ள நாங்க பார்க்கலாம். அடுத்து டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது சரி அங்க இருக்குது. இவாலுவேஷனுக்குள்ள வரும் கண்டினியூஸ், ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் எல்லாம் அங்க வரும். அநேகமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்புடைய விஷயங்களாக இருக்குது இல்லையா? இருந்தாலும் நாங்கள் பரீட்சை பேப்பரை இப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க போறோம். பரீட்சை பேப்பர் நான் உங்களுக்கு ஒரு தொடர்புபடுத்துறதுக்காக இந்த வேலையை செய்யறேன்னா, பரீட்சை பேப்பரை பார்த்தீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு நடைபெற்ற அண்மையில் இப்ப நடைபெற்ற பரீட்சை பேப்பர் வந்து என்னட்ட இருக்குது. உங்கள்ட்ட இருக்குதா? இல்ல கடைசி நடந்த பேப்பர் இருக்கு சார், என்னட்ட இருக்கு சார், மத்தவங்ககிட்ட இருக்கு தெரியா? என்னிட இருக்கு இந்த இருக்கு பாருங்க. கற்பித்தலியல் தலைமைத்துவம் இந்த பேப்பர் போட்டு உங்களுக்கு ஷேர் ஆகி போட்டு இருக்குது. ஹலோ, இதானே பேப்பர்? இந்த பேப்பர் நீங்க எழுதின பேப்பர் இல்லையா? சார் நாங்க எழுதின பேப்பர் தான். என்ன? ஓ சார். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி பாருங்க. கற்றல் சூழலில் செய்வதற்கென யாதேனும் ஒன்று இருக்கும் போதும் சகபாடிகளுடன் சேர்ந்து சிந்தனையை நெறிப்படுத்தி அதனை செய்யும் போதும் பாடசாலை மாணவர்கள் விருத்தி செய்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படும் மென்திறன்களுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட பல மென்திறன்களையும் அவர்கள் பெறுவர் என நண்பர் ஒருவர் உங்களோட கூறுகிறார். அப்ப மென்திறன் இப்ப நான் உங்களுக்கு தந்தனை பாட பெறப்போம். அதுக்குள்ள எங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குதானே, தலைமைத்துவ திறன்கள், 6வது அலகு, அதுக்குள்ள பார்க்கலாம். அதுல முதலாவது கலையை பாருங்க. 21ஆம் நூற்றாண்டு பிள்ளைகள் பாடசாலை கலைத்திட்டத்தினூடாக விருத்தி செய்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படும் 3 வகை மென்திறன்களையும் ஒவ்வொன்றுக்கும் 2 உதாரணங்களுடன் முன்வைக்க. அப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி திறன்கள் இருக்குதானே, படிச்சிருக்கீங்களா? சத்தம் இல்லை. சார் படிச்ச. அப்ப உண்மையா ஒரு ஆசிரியருக்கு தெரிய வேணும். பாருங்க, இப்ப திரும்ப எங்க போறோம்? கற்பித்தலியலுக்கு தான் போறோம். ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு சாதாரணமான தன்னுடைய பாடத்தினூடாக கற்ற கற்பித்தல் செயல்முறையினூடாக 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் கற்பிக்க வேணும். அந்த அடிப்படையில நாங்க பார்க்க போறோம். நாங்கள் எல்லாத்தையும் படிப்போம். 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் என்ன? 2வது கேள்வி பாருங்க, நான் இப்ப சொல்லி தர போறேன். உங்களது நண்பர் கூறிய 3 கருத்துக்களுக்கும் இங்க 3 வகை மென்திறன்களை சொல்லுவீங்க. அந்த 3 கருத்துக்களுக்கும் மேற்படி ஒன்றிலே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் முன்வைத்த 3 வகை மென்திறன்களையும் விருத்தி செய்து கொள்வதில் பங்களிக்கும் விதத்தை எடுத்துக்காட்டுறேன். சுருக்கமா சொல்ல போனா அந்த 3 மென்திறன்களையும் எப்படி நீங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு அதான் கேட்கிறாங்க. 3வது கேள்வி, பாடசாலை மாணவர்களுக்கு மென்திறன்களை வழங்குவதற்காக புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் மூலம் முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டு. அதாவது புதிய நூற்றாண்டுக்கான கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் மூலம் முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது மென்திறன்களை வழங்குவதற்கு கலைத்திட்ட மறுசீரமைப்பு என்ன முன்வச்சிருக்காங்க புதுசா பார்க்க நீங்க பேர். அடுத்து, கைத்தொழில்களுக்கு முற்பட்ட மற்றும் பிற்பட்ட காலப்பகுதிகளில் காணப்பட்ட கல்வி முறைமைகள். எப்போ கைத்தொழில்களுக்கு முற்பட்ட பிற்பட்ட? கைத்தொழில் எப்ப? கைத்தொழில் புரட்சி சொல்லுங்க, 17ஆம் நூற்றாண்டு இல்லையா? 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முற்பட்ட அல்லது பிற்பட்ட காலப்பகுதியில் காணப்பட்ட கல்வி முறைமைகள் என்ன? 21ஆம் நூற்றாண்டில் வேண்டியிருக்கும் மென்திறன்களையும் விருத்தி செய்வது இலக்காக கொண்டவை அல்ல என்பதை உறுதிப்படுத்தி காட்டுகிறது. அதாவது கைத்தொழில் புரட்சி காலத்தில் அல்லது முற்பட்ட அல்லது பிற்பட்ட காலப்பகுதியில் காணப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான மென்திறன்களையும் விருத்தி செய்வதை நோக்காக கொண்டு அவை செயற்படல என்றதை நீங்க சொல்ல வேணும். அப்ப டோட்டலா சொல்ல போனா 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் பற்றிய
நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். முதலாவது வழி, இரண்டாவது வழி, மூன்றாவது வழி அவங்க எதிர்பார்க்கிறது தான் 4வது வழியிலே. சரியா? ரைட். அடுத்தது வெயிட். இந்த பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. பொதுவாக நான் உங்களுக்கு ஒரு 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 தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு. இதுதான் பாடப்பெறப்படுறது. நீங்க பெருசா பயப்படுற அளவுக்கு இல்லைங்க. செயற்பாடுகளை திட்டமிடும் ஆசிரியர்கள். மூன்றாம் கேள்வி பாருங்க. செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு கேள்வி பார்ப்போம். பாடசாலை கல்வி நேரிய பங்காளி தரப்பினர் குழுக்களை மாற்றமுறை செய்யத்தக்க அதிபர் ஒருவர். பங்காளி தரப்பினர் என்ன? பங்குதாரர்கள். விளங்குதோ? யாரு சொல்லுங்க? பங்குதாரர்கள். என்ன? பங்காளி தரப்பினர் குழுக்கள் என்றால் பங்குதாரர்கள். மாற்றமுறை செய்யத்தக்க அதிபர் ஒருவர் இருத்தலானது நிலை மாற்ற ஆசிரியர் வகிபாகம் செயற்படும் 21ஆம் நூற்றாண்டு பாடசாலைகளில் காணப்படும் தெள்ள தெளிவான ஒரு இயல்பாகும். அதாவது இவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, பாடசாலை கல்வியில வந்து ஏனைய பங்குதாரர்களையும் உள்வாங்கி என்ன ஒரு கல்வியில மாற்றம் உரை செய்யத்தக்க அதிபருடைய அந்த இருப்ப சொல்றது நிலை மாற்ற ஆசிரியர் வகிபாகம். நிலை மாற்ற ஆசிரியர் வகிபாகம். சரிதானே? அப்படி 21ஆம் நூற்றாண்டு பாடசாலையில் காணப்படும் தெள்ள தெளிவான இயல்பாக காணப்படுது. அப்படின்னு கேட்டால் முதலாவது கேள்வி, பிள்ளைகளே பாடசாலைக்கு வருகின்றனர் எனும் தத்துவார்த்த வினாவுக்கு கிடைத்த விடைகள் காலத்துக்கு காலம் வேறுபட்டு வந்த விதத்தை விசாரணை செய்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தமிழ் பிள்ளைடாம டிரான்ஸ்லேஷன் நிலை மாற்ற ஆசிரியர் வகுப்பாகம் எனும் பதத்தின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்வது யாரு? உங்களுக்கு தெரியணும், பிள்ளைகள் ஏன் பாடசாலைக்கு வருகின்றனர். இதுக்குரிய விட வந்து காலத்துக்கு காலம் மாறுபடுது இல்லையா? என்னத்துக்கு வர்றாங்க? படிக்க வராங்க. பாடசாலைக்கு ஏன் வர்றாங்க? படிக்க வராங்க. படிக்க வந்த பிள்ளைகளுக்கு ஆறு படிப்பிக்கிறது? வாத்தியார் படிப்பிப்பார். அவர் தன்னிட்ட இருக்கிற அறிவும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார் இல்லையா? பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பேஷன்லி லிசன் பண்ணிட்டு போவாங்க. ஒரு பக்கம் அமைதியா இருந்து ஆசிரியர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போவாங்க. அப்படிதானே? அது சொல்றது டிரான்சாக்சன். என்னட்ட இருக்குது அங்க என்ன கடத்தல் வகிபாகம் சொல்லுவோம். என்ன தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? அந்த 3T படிச்சிருக்கீங்களோ? ஹலோ, 3T படிச்சிருக்கீங்களாமா? சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கோம் சார். கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கு சார். படிச்சிருக்கோம் சார். என்னென்ன டி வந்து கடத்தல் வகிபாகம்? ஆம் சார் படிச்சிருக்கிறோம். மற்றது சொல்லுங்க. கடத்தல் என்ன? பேங்க போல, அதாவது செனட்டரி, அதாவது கொடுக்கல் வாங்கல் வகிபாகம். கொடுக்கல் வாங்கல் வகிபாகம். இரண்டாவது என்ன வகிபாகம்? டிரான்சாக்சன். சொல்லுங்க. டிரான்சிஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். நிலை மாற்று வகிபாகம். ஓ, அடுத்தது நிலை மாற்று வகிபாகம். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் வகிபாகம். டிரான்சாக்சன் தான் கொடுக்கல் வாங்கல். டிரான்சிஷன், அடுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். நிலை மாற்று வகிபாகம் தான் கடைசி வகிபாகம். டிரான்சிஷன் என்பது கடத்துறது இரண்டாவது. அப்ப முதலாவது இருந்தது என்னது? டிரான்சாக்சன், பரிமாற்ற வகிபாகம், பரிமாற்றம் செய்யறது. இரண்டாவது கடத்தல் வகிபாகம். மூன்றாவது நிலைமாற்ற வகிபாகம். சில ரோலை இப்ப மாறிது. ஆசிரியர் ரோல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆசிரியருடைய ரோல் என்ன? இப்ப
ஆசிரியரா? இல்லை. வசதி Facilitator. அளிப்பவர். வசதி அளிப்பவர். Very வசதி good. அளிப்பவர். வசதி ஏற்படுத்துபவர், ஃபெசிலிட்டேட்டர் என்ற வகிபாகம் பற்றி உங்களுக்கு என்ன விளங்குன்னு கேட்கிறாங்க. நீங்க பாருங்க, டோட்டலா ஆசிரியரை பற்றி கேட்கிறாங்க, ஆசிரியருடைய கற்பித்தல் முறைகளை பற்றி கேட்கிறாங்க, என்ன கற்பித்தல் நுட்பங்களை பற்றி கேட்கிறாங்க, அவருக்கு மாணவருக்கு கொடுக்க வேண்டிய திறன்களை பற்றி கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னது? கற்பித்தலியலோடு சம்பந்தப்பட்டது. இங்க இந்த இப்ப நம்ம பார்த்துக்கிறது எங்கேயாவது முகாமை சம்பந்தமான விஷயம் வந்துதா? சொல்லுங்க சுதர்ஷன், சொல்லுங்க ரவி சார். முகாமையுடன் தொடர்புடைய விடயங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் செய்யறது, நிர்வாகம் செய்யறதோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இது வந்து இப்ப பார்த்த விஷயங்களுக்குள்ள இல்ல இல்ல என்ன சார் அதுல இல்ல. அப்ப முழுமையா என்ன வருது? கற்பித்தலியல். கற்பித்தலியல், மாணவர்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டிய திறன்கள் பற்றி கேட்கிறாங்க. என்ன ஆசிரியர் இருக்க வேண்டிய வகிபாகம் பற்றி அறிஞ்சிருக்க வேணும் இல்லையா? அதே போல வந்து கற்பித்தல் முறை சார்பான தொடர்புபடுத்தல் இங்க இருக்குது. 24 நூற்றாண்டுக்கான திறன்கள் பற்றி இங்க சொல்லப்படுது, கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் தான் பெடகோஜிக்கல் என்று சொல்லுது. இன்னொரு கேள்வி பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள 5 கருப்பொருட்களுள் நீங்கள் விரும்பும் யாதேனும் 3 கருப்பொருட்களை தெரிவு செய்து நிலைமாற்ற ஆசிரியர் வகிபாகத்தில் பிரவேசிக்கும் ஆசிரியர்கள் அதற்கு முன்னைய 2 வகிபாகங்களிலும் என்னென்ன வகிபாகம்? அதற்கு முன்னர் வகிபாகம் சொல்லுங்க பார்க்கலாம். டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். தமிழ்ல சொன்னால் சொல்லுங்க. டிரான்சாக்ஷன் என்னது? பரிமாற்று வகிப்பாகும். பரிமாற்ற வகிபாகம். கடத்தல் வகிப்பாகும். கடத்தல் வகிபாகம். நிலைமாற்று வகிபாகம். நிலைமாற்று 3T. இந்த 3லையும் அவங்க சொல்றாங்க அதுக்கு முன்னே 2 வகிபாகங்களிலும் செயற்பட்ட ஆசிரியர்களில் இருந்து வேறுபடும் விதத்தை விளக்கு. உதாரணமாக ஆசிரியரும் கற்பித்தலும் என்னென்ன விட இது அவங்களுக்கு நீங்கள் விரும்பும் யாதேனும் 3 கருப்பொருட்களை தெரிவு செய்து நிலைமாற்று ஆசிரியர் வகிபாகத்தில் பிரவேசிக்கின்ற ஆசிரியர் ஒருவர் அதுக்கு முதல் 2 வகிபாகத்திலும் செயற்பட்ட ஆசிரியர் எப்படி வேறுபடுகிறார்? என்னென்ன தீம்? முனைப்பு, அவருடைய முனைப்பு, அடிப்படை, கற்றல் வகை, ஆசிரியர் யார், மாணவர் யார். இதுல ஏதாவது 3 எடுக்கலாம் நீங்க. உதாரணமா ஆசிரியர் யார்? உதாரணம் கடத்துபவர். நிலைமாற்ற ஆசிரியர் வகிபாகத்திலிருந்து இவர் எப்படி வேறுபடுகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். கடத்துபவர். டிரான்சாக்ஷன் தன்னிட்ட இருக்கிற அவ்வளவுத்தையும் கொடுப்பார் இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றது அவர் எதிர்பார்க்க மாட்டார், அப்படித்தானே? அதை பற்றி நீங்க எங்க இருந்து வேணும்? மாணவன் யார்? வெறுமனே செவிமடுப்பவராக இருப்பார். ஆனா நிலைமாற்ற ஆசிரியர் வகிபாகத்தில் அப்படி இல்லை. மாணவன் கேள்வி கேட்பான், ஆசிரியர் பதில் சொல்லுவார். அல்லது மாணவன் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் என்ன செய்வார்? மெட்டீரியல்ஸை கொடுப்பார், தேடி எடுபடியா இல்லையா? இப்படி நீங்க அதை பற்றி அங்க எழுதணும். அப்ப இங்க டீச்சரோட பற்றி கேட்கிறாங்க இந்த கேள்வி எல்லாமே. இங்க பாருங்க, நிலைமாற்ற ஆசிரியர் வகிபாகத்தின் வேறு இயல்புகளை விளக்குவதற்காக பின்வரும் 3 கருப்பொருட்களில் சிறு உறுப்பு எழுதுங்க. வகுப்பு இந்த அமைப்பு எப்படி இருக்கு? நிலைமாற்று ஆசிரியர் வகிபாகத்துல தொடர்பாடுகள் எப்படி இருக்கு? உள்ளீடுகளின் பயன்பாடு எப்படி இருக்கு? இது நிலையில கேள்விகள் தான். ஆனா ஒன்று என்னென்ன உங்களுக்கு இங்க நீங்க மாட்டுப்பட்டுறீங்க நல்லா. ஏன் சொல்லுங்க, நிறைய படிச்சிருக்க தேவையில்லை. இங்க என்ன குமுதா கிரிஜானி, குமுதா மிஸ், சுப மிஸ் இருக்கிறீங்களா? சுப மிஸ் சிஸ்டர் கவரேஜ் பிரச்சனையா இருக்கான் சார், கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்கள் விரும்பும் யாதேனும் கல்வி பங்காளி தரப்பினர் குழு ஒன்றினை தெரிவு செய்து அக்குழுவினரின் எதிர்பார்ப்புகளை புதிய போதனை அணுகுமுறையுடன் விசைப்படுத்திக் கொள்வதற்காக பாடசாலை அதிபர் செயல்பட வேண்டிய விதத்தை இங்க பாருங்க. இங்கதான் ஒரு கேள்வி ஒன்று வருது, கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக. அதிபர் செயல்பட வேண்டிய விதம். நீங்கள் விரும்பும் யாதேனும் கல்வி பங்காளி தரப்பினர், அதாவது
ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஆறாவது நாள் ஒரு குழு ஒன்று திசைப்படுத்திக் கொள்வதற்காக மாணவர்களுக்கு நீங்க புதிய போதனை கற்பித்தல் முறைகள் இருக்கு தானே உங்கள்ட்ட, அதை செய்யறதுக்காக பாடசாலை அதிபர் எப்படி அவங்கள பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றதுதான் நீங்க கேள்வி. தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியான பிள்ளையா இருக்கு. இங்க பாருங்க, அடுத்த கேள்வி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல போய் பார்க்காம வேந்தரன் மெந்திரன் தொடர்ந்து கேட்கிறாங்க. கலைத்திட்ட அபிவிருத்தி வட்டத்திலும் கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தை உள்ளடக்கிய விளக்கப்படம் ஒன்றை அமைத்து வந்திரங்கள் மற்றும் மெந்திரங்கள் விருத்திக்காக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான கலைத்திட்ட வடிவமைப்பு வட்டத்தின் 2 கூறுகளையும் ஒவ்வொருவராக எடுத்து காட்டுகிறது. எல்லாமே பிராக்டிகல் நாலேஜ் தான். என்ன பொறுத்தவரை நீங்க உங்களுடைய நடைமுறை ரீதியான அறிவு இருந்தால் நீங்க எல்லாரும் இந்த பேப்பரை வென்றிருக்கலாம். என்ன மிஸ் நான் சொல்ற நடைமுறை ரீதியான அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தா இதை நீங்க கொண்டிருக்கலாம். பரவாயில்ல. பாடசாலை மாணவர்கள் வந்திருங்க மெந்திரங்களை பெறுகின்றமை உறுதிப்படுத்துவதற்கு கற்றல் செயற்பாடுகளினுள் கணிப்பீடு மதிப்பீட்டு வழிவகைகளை உள்ளடக்கத்துக்கு ஒரு முறையை முன்மொழிக. அப்ப எப்படி அவங்க வந்திருங்க மெந்திரங்களை பெறாங்களா இல்லையா அதை உறுதிப்படுத்திக் கொள்வது, அதுக்கு நான் கணிப்பீட்டு மதிப்பீட்டு அந்த 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 வழிவ வகைகளை உள்வாங்கிக் கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யலாம்? பாடசாலை கலைத்திட்டத்திலிருந்து யாதனை ஒரு கற்றல் பேரினை தெரிவு செய்து கணிப்பீடு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு பயன்படுத்துவதற்கு 5 சிறப்பு கற்றல் பேர்களை வரிசைப்படுத்தி காட்டுகிறார். டோட்டலாகவே இந்த புதிய சகத்திரத்தின் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 காரணிகளை பகுத்தாய்ந்து எடுத்துக்காட்டு வாய்ப்பளிக்கும் மாதிரி ஒன்றை முன்வைக்கிறார். மேலே நீங்கள் முன்வைத்த மாதிரி அடிப்படையாக கொண்டு புதிய சகத்திரத்தின் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 வகை பிரச்சனைகளை பட்டியல்படுத்துகிறது. ரைட், ஓகே. இப்போ எனக்கு ஒன்று மட்டும் இல்லைங்கிறது, நேரடியாக நீங்க அந்த பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் சம்பந்தமாக நான் ஏற்கனவே முன்வச்ச விஷயங்களை நீங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். இனி சரிதானே? இந்த பார்க்க போய் கேள்வி இப்போ தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கല്ലോ, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கற்பித்தலியல் தொடர்பான ஒரு ஐடியா வந்திருக்க வரலையா? வந்திருக்கு சார். ஆமா. அப்ப நாங்கள் இனி பேப்பர்ல பார்க்க இப்போ பார்க்க தேவை. இப்போதைங்க நாங்கள் அடுத்து போல நினைக்கிறோம். இந்த கேள்வி ஒரு பாருங்க. இந்த வினாவை நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டால், பாடசாலை மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதற்காக கால ஓட்டத்துக்கு முன்னோக்கி வந்துட்டு 3 பதங்களாக இந்த பாத்திரத்தை போதனா தலைமைத்துவம் கலைத்திட்ட தலைமைத்துவம் கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, கற்பித்தலியல் தலைமைத்துவம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். பாடசாலை மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதற்காக உங்களுடைய அண்மை காலத்துல இப்ப இந்த பதங்கள் தான் கூடுதலாக டிகிரியில டிப்ளோமாவாக படிப்புக்கிறாங்க. கால ஓட்டத்துல முன்னோக்கி வந்துட்டு 3 பதங்கள். நியூ ட்ரெண்ட்ல இப்ப இருக்கிறது வந்து போதனா தலைமைத்துவம், கற்பித்தல் தலைமைத்துவம். வந்து முதல் போதனா தலைமைத்துவம் இருந்தது, கரிக்குலம் மேனேஜ்மெண்ட்,
பிறகு கற்பித்தலியல் தலைமைத்துவம் சொல்லலாம். இந்த கால ஓட்டத்துல வந்து இப்ப இருக்கிறது எது? முதல் போதனா தலைமைத்துவம் தனியா பேப்பர் இருந்தது ஒரு கட்டத்துல, வேற வேற கோர்ஸ் எடுக்கும். பிறகு கரிக்குலம் மேனேஜ்மெண்ட் நாங்கள் அதை அழிச்சோம். சரி, அடுத்தது இப்ப என்ன சொல்றோம்? கற்பித்தலியல் தலைமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப கற்பித்தலியல் தலைமைத்துவம்னா என்ன சொல்றாங்க? மேற்படி வாக்கியத்தில் அடங்கியுள்ள தலைமைத்துவ வாங்கல் மூன்றுக்கும் இடையே காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்குகிறார். ஓகே, போதனா தலைமைத்துவம் என்றால் என்ன? ஒருவனை போதனை செய்கின்ற ஒரு டீம் கூட்டத்தை தலைமைத்துவம் செய்கிறது. தலைமைத்துவம் அதாவது போதனா தலைமைத்துவம் என்றால் போதனை செய்கின்ற, போதனை என்றால் என்ன? கற்றை கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஒரு தொகுதியினரை தலைமைத்துவம் ஆகின்ற ஒரு செயல்முறை. கலைத்திட்டம் என்றால் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட இலங்கையுடைய அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்டுடைய கலைத்திட்டத்தை, பாடவிதானத்தை நடைமுறைப்படுத்துவதை நோக்காக கொண்டு தலைமைத்துவம் தாங்கிறது. அப்ப கலைத்திட்டம் வந்து முறையாக அமலாக்கப்படுவதற்கும் அதனூடாக மாணவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட கற்றல் பொருட்களை தேர்ச்சிகளை அடைந்து கொள்வதற்கும் எதிர்பார்க்கப்பட்ட கற்றல் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்குமாக ஒரு தலைமைத்துவம் ஆற்றப்படுகின்ற முறைமைதான் கலைத்திட்ட தலைமைத்துவம் அல்லது முகாமைத்துவம். கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்றால் என்ன? நாங்க பார்த்திருக்கோம். கற்றை கற்பித்த ஒரு கல்வி நிறுவன ஒழுங்கமைப்புக்குள்ள இல்லையா, எப்படி சொன்னா கல்வி ஒழுங்கமைப்புக்குள்ள கற்றை கற்பித்தல் செயற்பாடுகளை வழிப்படுத்துவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்குமாக கவனத்தில் கொள்ளுகின்ற என்ன ஒரு துறை கற்பித்தலியல் தலைமைத்துவம். ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்ல வேண்டும். முதல் விளக்க அடிப்படையை எடுத்தாலும் பிறகு நீங்க ஒற்றுமை வேற்றுமையை சொல்லலாம். ஒற்றுமை தலைமைத்துவ யாதொரு வகைபாகத்தில் வெற்றி பெற முயற்சி செய்ய பாடசாலை அதிபர் செய்ய வேண்டிய முகாமைத்துவ கருமத்தை திருத்துவாங்க. விளக்கு ஏதாவது ஒரு வகைபாகத்தை எடுக்கணும். உதாரணமாக கற்பித்தலியல் தலைமைத்துவத்தை எடுத்தால் என்ன, அவர் வந்து அதுல வெற்றி பெற முயற்சி செய்யும் அந்த பாடசாலை அதிபர் செய்ய வேண்டிய முகாமைத்துவ கருமம் என்ன? டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் சம்பந்தமாக அவர் என்ன செய்யணும்? ஒரு தேர்ச்சி உள்ளாங்க இருக்கணும் அதிபரும் தன்னுடைய துறையில எல்லா பாடத்துறைக்கும் அவர் இல்ல பொறுத்த முன்னாடி தன்னுடைய பாடத்துறையில தேர்ச்சி மிக்கவராக இருக்கணும். அப்ப அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு, அப்ப கற்பித்தலியல் தலைமைத்துவத்தை சரியாக செய்யறதுக்கு அவர் மேற்கொள்ள வேண்டிய முகாமைத்துவ கர்மம் என்னென்ன முகாமைத்துவ கர்மங்கள்? திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். நாளையும் விளங்கப்படுத்தும். விளங்குதோ? நீங்க சொன்ன இந்த மேலே சொன்ன முகாமைத்துவ கர்மத்தை வெற்றிக்காக அதிகாரம் பெற்ற வேண்டிய செயல்முறை 3 கருப்பொருள்களை இங்கே முன்வைக்குங்க. நீங்கள் தெரிவு செய்த மேற்படி முகாமைத்துவ கருமத்தின் பிரதான வழிமுறைகளை குறிப்பிட்டு அதன் வெற்றிக்காக அதிகாரம் பயன்படுத்த வேண்டிய 3 நியதிகளை. மேற்படி முகாமைத்துவ கருமத்தில் ஈடுபடும் அதிபர் நோக்கத்துக்கு 3 பிரச்சனைகளை விளக்கி அவற்றில் ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்காக அவர் செயல்பட வேண்டிய விதத்தை காட்டும். இங்க வந்து பாருங்க, அந்த கடைசி 3 கேள்வியும் ஒரு என்னத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது கேட்டால் கலைத்திட்ட தலைமைத்துவத்தோட தொடர்புடையதாக இருக்கும் இல்லையா? கலைத்திட்ட தலைமைத்துவம். போதனா தலைமைத்துவத்துக்கு வந்து தொடர்புடைய வினா வந்து இதுக்குள்ள இல்லை. கற்பித்தலியலுக்கு இதுக்குள்ள இல்லை. சரிதானே? ஆகவே இந்த 3 விஷயங்கள் தொடர்பாகவும் உங்களோட கலைத்திட்ட முகாமைத்துவம் என்ற பேப்பர் கொண்டிருக்கும். இருந்தாலும் உங்களோட இந்த வருஷ பேப்பரை கற்பித்தலியல் தலைமைத்துவமாக மாற்றி போட்டாங்க. ஆக கற்பித்தலியல் தலைமைத்துவத்துக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. உங்களோட ஏற்கனவே பார்த்து என்ன தரப்பட்ட சிலபஸ்ல எல்லாம் படிக்க தேவையில்லை. கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல நான் உங்களுக்கு சொன்ன அந்த 10 அம்சங்களும் என்ன தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்குதோ? அந்த விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லுங்க. உங்களோட பேப்பர் தொடர்ச்சியாக கற்பித்தலியல் தலைமைத்துவமாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை பார்த்துக் கொள்ளணும். ஒன்று கல்வி, முதலாவது கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளும். இரண்டாவது என்னது? அபிவிருத்தி. மூன்றாவது போதனை சார் தந்திரோபாயங்கள் அல்லது உபாயங்கள். நாலாவது என்னது? கணிப்பீடும்
மதிப்பீடு. அஞ்சாவது என்னது? மாண்புமிகு மாண்புமிகு அபிவிருத்தி. ஆறாவது என்ன? தலைமைத்துவ திறன். ஏழாவது என்ன? கல்விக் கல்வி கொள்கைகளும் கொள்கைகளும் மறுசீரமைப்பு. மறுசீரமைப்பு. எட்டாவது என்ன? தொழில்நுட்பவியலை நிலைப்படுத்துதல். கொடுத்து 9வது என்னது? சரீர தன்மையும் உள்ளடக்கம். உள்ளடக்கம். 10வது என்னது? பிரதிபலிப்பு நடைமுறைகள். பிரதிபலிப்பு நடைமுறை. இவ்வளவு 10 தான் என்ன? கலைத்திட்டமும் அமைத்தவன் சார். கலை திட்டமும் கற்பித்தலியல் தலைமைத்துவத்தோட தொடர்புடைய சம்பந்தப்பட்ட. விஷயம். விளங்குதோ? உங்களோட பேப்பர் கற்பித்தலியல் தலைமைத்துவமாக இருக்குமாக இருந்தால் இந்த 10ஐயும் பார்த்தோம்னா போதும். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு வெறுமனே ஒரு நோட்ஸை படிப்பிக்கிறாங்களா இருக்க மாட்டேன். கேட்டுக்கொள்ளுங்க சார். நம்ம நோட்ஸை படிச்சு என்ன செய்ய வேணும்? உங்களோட பேப்பர் எப்படியான பேப்பரா இருக்குது? தியரி பேப்பரா? பிராக்டிகல் சார்ந்த பேப்பர். பிராக்டிகல் சார்ந்தது. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? படிச்சு போன நோட்ஸ், சப்மிட் பண்ண நோட்ஸ் வந்து பெறல. எது சொல்றீங்க? திட்டமிடல் பேப்பர்ல எப்படி வந்தது? திட்டமிடல் என்றால் என்ன? திட்டமிடல் சுற்றின் கட்டங்களை குறிப்பிடுக அப்படித்தானே? அதுல ஏதாவது ஒரு படிமுறை எடுத்து மேம்படுத்து. இங்க அப்படி இருந்த பேப்பர் கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது நடைமுறை சார் விஷயம் இது. ஆகவே என்ன பொறுத்தவரை நீங்க இந்த பேப்பரை ஈஸியா செய்யலாம். எப்படின்னு கேட்டால் சரியா ரவி சார், ஒரு பிறந்த அறிவும் கொண்டு இருக்கிறோம். இது சார்பாக இந்த 10 விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக் கொள்ளுங்க. கற்பித்தலியல் தலைமைத்துவம் இதுதான். உங்களுக்கு வேற ஏதாவது சிலபஸ் கொடுத்துருக்காங்களா கற்பித்தலியல் தலைமைத்துவம் தலைப்புல? இல்ல சார். இல்ல அப்படி கொடுத்தாலும் எனக்கு தருவீங்களோ? இல்ல இல்ல அப்படி இல்ல சார். அப்படி கொடுத்திருந்தால் அதை தாங்க சார், அதையும் நம்ம படிப்போமா? ஓகே சார். அது வரைக்கும் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? இந்த 10 தலைப்புகளையும் இந்த பார்ப்போம் சார். 10ஐயும் பார்த்தோம் என்றால் அதை தரப்பட்ட பிராக்டிகல் பேப்பரோட தொடர்புபடுத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் என்றால் தாராளமாக விளங்குதோ? ஓகே சார். சரி, அந்த அடிப்படையில் முதலாவது தலைப்பு என்னது? இன்றைக்கு தொடங்கும். கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளும். நடைமுறைகளும். வெரி குட். சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கல்வி கொள்கைகளின் நடைமுறைகள். கல்வி கொள்கைகளும் நடைமுறைகளும் இதான் முதலாவது. சில முதன்மையான கல்விக் கொள்கைகளை நடைமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? முதலாவது கேட்டுக்கொள்ளுங்க. கல்விக் கொள்கைகளை நாங்கள் எப்படி பிரிக்கலாம்? ஒன்று நடத்தை வாதம். நோட் பண்றீங்களா? நான் சொல்லிச்சுன்னா நோட்ஸ்ல நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஒன்று நடத்தை வாதம். இரண்டாவது என்னது? கட்டமைப்பு வாதம். மூன்றாவது அறிகை வாதம். இப்படி போகுது வகை வகையா. கட்டமைப்பு வாதம் அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் பிஹேவியரிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், காக்னிட்டிவிசம், சோஷியல் லேர்னிங், சமூக கற்றல் கொள்கைகள், சோஷியல் லேர்னிங் தியரி. ஐந்தாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், பல்வகை நுண்மதிகள் தொடர்பான கற்பித்தல் கொள்கைகள். ஹியூமனிசம், மனிதத்தன்மை தொடர்பான கற்றல் கொள்கைகள். சிச்சுவேட்டட் லேர்னிங், சூழ்நிலை தொடர்பான கற்றல் கொள்கைகள். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவ ரீதியான கற்றல் கொள்கைகள். 8 கொள்கைகளையும் சுருக்கமா பார்ப்போம். சரியா? இதை வச்சு நம்ம உடைக்கு போகணுமா? முதலாவது பிஹேவியரிசம் என்று சொல்ற நடத்தை வாதத்தை முன்வைச்சவராரு மிக முக்கியமான, எல்லாரையும் சொல்லலைன்னா கீ எஜுகேஷனல் தியரிசம் மட்டும் எடுக்கிறது. மிக முக்கியமான கல்விக் கொள்கைகள் ஒன்று பிஹேவியரிசம், நடத்தை வாதம். P.F. ஸ்கின்னர் என்றவர், ஆறு கல்வியலாளர் B.F. ஸ்கின்னர். எத்தனையாம் ஆண்டு? 1904ஆம் ஆண்டு 1990ஆம் ஆண்டு. சரியா? அவர் வாழ்ந்த காலப்பகுதி. இந்த நடத்தை வாதத்தை முன்வச்ச காலம் என்ன? 1930 தொடக்கம் 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடத்தை வாதத்தை முன்வச்சது. அவருடைய தியரியின் சுருக்கம் என்ன? அவர் சொல்ற தியரியின் சுருக்கம் என்ன?
லேர்னிங் இஸ் a change in behavior due to experience. அனுபவத்தின் காரணமாக நடத்தையில் ஏற்படும் ஒரு மாற்றம். கற்றல் என்பது என்னது? லேர்னிங் இஸ் a change, ஒரு மாற்றம். எதனில ஏற்படுற மாற்றம்? நடத்தை. எதனால ஏற்படுற மாற்றம்? அனுபவங்களின் காரணம். சுருக்கமாக with an emphasis on reinforcement and punishment. அதாவது ஒரு பிள்ளை நல்ல விஷயத்தை செய்யக்கூட திரும்ப திரும்பி அதை நம்ம என்ன செய்வோம்? ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவோம். ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது என்னது? மீள வலியுறுத்துவோம். செய்யுங்க குட் 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 வெரி குட் வெரி குட் தட்டி கொடுத்து செய்யணும். அதே நேரம் பிள்ளையான நடத்தையில் ஈடுபட்ட என்ன செய்வோம்? நம்ம பனிஷ் பண்ணுவோம். நோ செய்யாத, கையை நட்டு அடி என்று சொல்லி 2 அடியை போடுவோம் இல்லையா? அப்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தோ, அதாவது தண்டனை வழங்குதல் மூலமோ மீள வலியுறுத்தல் மூலமோ ஊக்கப்படுத்தி 1 minute டியூன்ரல் போது கொஞ்சம் போறீங்க. சரி, இப்ப நான் பார்ப்போம். ஃபியூன்ரோல் அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. ஹலோ, எல்லாம் லைன்ல இருக்கீங்க? ஹலோ ஹலோ கோமலா மிஸ். இருக்கோம் சார். சொல்லுங்க. இருக்கோம் சார். ஹலோ இருக்கோம் சார். சரி, கேக்குதா என்னுடைய வாய்ஸ்? கேக்குது சார், கேக்குது. சொல்லுங்க. என்னமா?
ஓகே கேக்குது சார். ஓகே சரி. அப்ப நாங்க இந்த நடத்தைவாதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா சுருக்கமாக சரியா, ஸ்கின்னர் உதாரணமாக ஸ்கின்னர் எடுக்குமே. நீங்க கணக்கு பேர் தேவையில்லை. ஒவ்வொரு ஒவ்வொரு கல்விக் கொள்கைகளுக்குள்ளேயும் சரிதானே, இது வந்து கற்றல் கற்பித்தலோடு தொடர்புடைய விஷயம் இல்லையா. அனுபவத்தினூடாக ஒரு நடத்தையில் ஏற்படுற மாற்றம் கற்றல் என்று சொல்லப்படுகிறது. இது நடத்தைவாத கொள்கை, ரைட். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது கொள்கை போனோம்னா கட்டமைப்புவாதம் அல்லது கட்டுருவாக்கவாதம், கன்ஸ்ட்ரக்டிவிசம் சொல்லுமே. கட்டுருவாக்கவாதத்துல வந்து பாப்பும் ஜி பியாஜே இவரை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கட்டமைப்புவாதமா கன்ஸ்ட்ரக்டிவிசம். கட்டமைப்புவாதத்துல வந்து ஜி பியாஜே வந்து 1896 தொடக்கம் 1980ஆம் ஆண்டு பிறந்தவர், இந்த காலப்பகுதியில் வாழ்ந்தவர். இந்த கொள்கையை வச்சது 1930க்கும் 1970க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில். அந்த ஜிபிஆஜியினுடைய தியரி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கற்பித்தல் என்றது வந்து இவற்றினூடாக கற்பித்தல் நடைபெறுகிறது, அதாவது கற்றல் நடைபெறுகிறது என்று சொல்றவங்க தான் சோஷியல் லேர்னிங். எனக்கு ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது என்ன மாதிரி விளங்கி இருக்கு உங்களுக்கு? சோஷியல் லேர்னிங் தியரின்னா என்ன, இது எப்படி நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் பாவம். விளங்கிட்டால் அடி திரும்பி சொல்லவா? கற்றல் வந்து சார் எப்பொழுதும் ஒரு அவதானிப்பின் ஊடாகத்தான் நடைபெறும் என்பது பொதுவான சொல்லப்படுது. அவதானித்தல், தொடங்குதல், வடிவமைத்தல் கூடாக நடக்கிறது. ஆனா இந்த நேரத்துல சார் மிக முக்கியமான ஒரு சொல் இருக்கு சார், சோசியல் இன்டராக்ஷன் நடக்கணுமா, இன்கார்பரேட் சோசியல் இன்டராக்ஷன். அதாவது சமூக இடையூடாட்டம் தமிழ்ல, அது சமூக இடையூடாட்டத்தோடு சார் சரிதானே. நீங்க சொன்ன சரி, கற்றல் என்பது என்ன சார்? கற்றல் என்பது என்னது? அவதானித்தல், தொடங்குதல், வடிவமைத்தல் என்பவற்றினூடாக இடம்பெறுவது கற்றல். அதே நேரம் பிரயோக ரீதியாக நாங்க இதை எப்ப பார்க்கலாம்னு கேட்டா சார், குழு வேலை, என்ன குரூப், ரோல் மாடல்ஸ், முன்மாதிரியாக நடித்து காட்டுதல், முன்மாதிரியாக நடத்தல், சம வயது அல்லது சம குழுக்க கற்பித்தல். இந்த நேரத்துல சார் சமூக இடையூடாட்டமும் அவர்கள் எதிர்பார்க்கிற நடத்தை மாற்றமும் திறனும் விளக்கப்படுத்தப்படுது சரிதானே. இதனூடாக இதுதான் பிரயோக ரீதியாக சோஷியல் லேர்னிங் தியரியை பிரயோகிக்கக்கூடிய இடம் வந்து குழு வேலைகள்லையும் இந்த பியர் டீச்சிங், சம கற்பித்தல் மெத்தட்லையும் முன்மாதிரி கற்பித்தல்லையும் வந்து நடைபெறுது, ரோல் மாடல்ல விளங்கிட்டுதோ. ஆகவே இந்த 4 தியரியும் இன்றைக்கு எங்களுக்கு போதும். அப்போ ஒன்று என்னது நடத்தைவாதம், பிஎஃப் ஸ்கின்னர். அவர் என்ன சொல்றார்? மீள வலியுறுத்தல், தண்டனை என்பவற்றினூடாக பெறுகின்ற அனுபவத்தின் மூலம் ஏற்படுகின்ற நடத்தை மாற்றம். எங்க பிரயோகிக்கிறோம்? நேரான பின்னூட்டல், பிரைஸ் என விருது பாராட்டெல்லாம் வழங்குவதோடாக என்கரேஜ் பண்ணி பிள்ளைய நம்ம என்ன செய்யறோம்? தொடர்ச்சியாக என்ன செய்யறோம்? பிள்ளைய நாங்கள் பாராட்டுவதோட அதுக்கு பிரயோகிக்கிறோம். கட்டமைப்புவாதம் அல்லது கற்றுவாக்குவாதம் உதாரணமாக தன்னிடம் இருக்கிற முன்னறிவையும் என்ன கற்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவத்தின் மூலம் கிடைக்கின்ற அறிவையும் என்ன அடிப்படையாக வச்சு புதிய அறிவோண்ட உருவாக்கி கொள்றது, உருவாக்கி கொண்டு துடிப்பான என்ன சார்
ஒரு துடிப்புடனான செயற்பாடாக இருக்கணும் இது. செயல்முறை தான் இந்த கற்றல் என்று சொல்றாங்க. என்ன பிரயோகம் எங்க சார் பாக்குறோம் சார். நாங்க 5V மெத்தட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். 5V இதை பார்க்கிறோம் சார் 5V. கொக்னிட்டிவிஸ்ட் என்றான அறிகைவாதம் என்றான ஜெரோம் ப்ரூனர். ஓ ப்ரூனர் என்ன சொல்றார்? அறிவை ப்ரூனர். பெறுவதுடன் ஈடுபாடுடையதும் ஜெரோம் ப்ரூன் அறிகை கட்டமைப்பு அருகை வேறு, செய்து கொள்வதும் கற்றல் என்று சொல்றார். அதாவது அறிகை அதாவது கட்டமைப்பு அறிவு வேறு அருகை வேறு என்று சொல்றாரு அறிகை சார். வேறு, அறிவு வேறு அருகை வேறு. அறிவு வேறு அறிகை வேறு. அறிவை பெறுவதற்கும் என்ன அறிவை பெறுவதற்கும் அறிகை கட்டமைப்புகளை விருத்தி செய்து கொள்வதுடனும் ஈடுபாடுடையதுதான் கற்றல், தொடர்புடையதுதான் கற்றல். பிரயோகம் எங்க சார்? இந்த கிராபிக் டிசைனர்ஸ், கிராபிக் ஆர்கனைசர்ஸ், கன்செப்ட் மேப் போடுறார்கள், மெக்டா பல் 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 அறிகை பல் நுண்ணறிவு அறிகை உள்ளவர்கள் என்ன இந்த மாதிரி செஸ் விளையாடுறார்கள், அல்லது இந்த கியூப் விளையாடுறார்கள், அல்லது கேரம் விளையாடுறார்கள். இவங்கள் தான் என்னது இவங்கள்ட்ட வந்து நாங்கள் இந்த அறிகையை பிரதிபலிக்கிறது காணலாம். மென்திறங்கள் கூட இங்க வளர்ச்சி அடையும். 4வது என்ன சார்? சமூக கற்றல் கொள்கை. சமூக கற்றல் கொள்கை என்ன சார்? சுருக்கமா அவதானிப்பதனூடாகவும் என்ன ஆல்பர்ட் பண்டூரா தொடங்குவதனூடாகவும் வடிவமைப்பதூடாகவும் நடைபெறுகிறது. அவதானித்தல் மூலமாகவும். பிரயோகம் எங்க சார்? குழுவேல, சமகுழு கற்பித்தல், முன்மாதிரி கற்பித்தல். இந்த நேரத்துல வந்து சார் சமூக இடையூடாட்டம் என்ன தொடர்புபடுத்தப்படுது. அதே நேரம் திறன்களும், எதிர்பார்க்கப்பட்ட திறன்களும் நடத்தைகளும் அங்கு விளக்கப்படுத்தப்படுகிறது இல்லையா? இந்த 4ம் போதும் இன்றைக்கு. சரியோ? என்ன மாதிரி விளங்குதோ? பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் சாரி. அப்போ நாங்க இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு இந்த 4 கொள்கையை படிச்சிருக்கோம் இல்லையா? போதும் தான் இன்றைக்கு. என்ன சொல்றீங்க? இன்றைக்கு போதுமா? போதும் சார், போதும் சார். ஓகே. நாளைக்கு படிப்போம். அப்ப போதும் போதும் சார். போமா? சரியா? நாங்க இவ்வளவு சார் இவ்வளவு எங்களுக்கு நான் கொஞ்சம் சார் சொல்லுங்க. தமிழ்லையும் போடுங்க, போட்டா நல்லா சார். சரி சரி, நான் தமிழ்ல இனி போடுறேன்னு. சரி, ஓ சார் மேக்ஸிமம் எடுத்தாச்சு சார். இன்னும் தெளிவா இருக்கும் சார் தமிழ்ல இருந்தா. தமிழ்ல நான் போடுறேன். ஓகே ஓகே. சார் அப்ப நாங்கள் இனிமேல் இந்த 10ஐயும் விரைவாக படிச்சுட்டு பேப்பருக்கு போவோமா? ஓம் சார், ஓம் சார். ஓகே சார். ஓகே சரி, இந்த 10ஐயும் விரைவாக படிச்சுட்டு பேப்பருக்கு போவோம். ஓகே ராணி, தேங்க்யூ சோ மச். ஓகே சார். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்னென்ன நாள் ஷெட்யூல் ஒன்று பண்ணுங்க. ஓ சார் நாளைக்கு போட்டிருக்கீங்க சார். திங்களும் செவ்வாயும் 5 to 7. நீங்களும் செவ்வாயும் 5 to 7 போடுறேன். மற்ற சாட்டர்டே மார்னிங் போட்டிருக்கீங்க அது சார். சரி. ஓகே, மார்னிங் என்ன சார்? எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த டைம் பிரச்சனை இருக்குமா சார்? இல்ல ஓகே சார். ஓகே சாட்டர்டே சார். அப்ப ஓ நாங்க சார், ஓகே சார். இதோட நிப்பாட்டுறோம் இன்றைக்கு. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புக்கு. சில வேளைகளில் ஃபோன் கட் பண்ணப்பட்டு இருக்கிற கவரேஜ் கட் பண்ணி போய் வரபடியா சில டைம்ல டிஸ்கனெக்ட் ஆகும். சாரியா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you very much ஓகே sir. சார். தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். நைட் சார். குட் நைட்.